வேலண்டைன்ஸ் டேக்கும் நம்ம வானம்ப வாழம் பாட்காஸ்ட்டுக்கும் சேனலுக்கும் ஒரு பயங்கரமான ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்ன அப்படின்னா, போன வேலண்டைன்ஸ் டேக்கு ரிலீஸ் பண்ண ஸ்பெஷலி ஃபார் சிங்கர்ஸ் அப்படிங்கிற எபிசோடு தான் இது வரைக்கும் மோஸ்ட் ஹர்ட் எபிசோடாக நம்ம பாட்காஸ்ட்டில் இருக்குது. அதனால் அந்த எபிசோடில் ஒரு லிஸ்னருக்கும் ஒரு அழகு லிஸ்னர்ஸ்க்கும் அந்த பாட்காஸ்ட் எபிசோட ஷேர் பண்ண ஒரு அழகு லிஸ்னர்ஸ்க்கும் நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த எபிசோடுக்கு அப்புறம் தான் நம்ம பாட்காஸ்ட் சேனல் இன்னும் பெருசாக வளர்ந்துச்சு. நிறைய ஃபாலோவர்ஸ் நம்ம பாட்காஸ்ட் சேனலுக்குள்ளே வந்தாங்க. இன்னும் வானம் வாழம் ஃபேமிலி இன்னும் பெருசாச்சு. இன்னும் நம்ம பாட்காஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் ரீச் கிடச்சதும் அந்த பாட்காஸ்ட் எபிசோடுக்கு அப்புறம் தான். ஸோ அந்த பாட்காஸ்ட்டில் நான் ஒரு பங்காக இருந்த ஒரு நபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என்ன ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, அந்த எபிசோட் காலை ரிலீஸ் பண்ணேன். சாயந்தரம் வந்து நான் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம பாட்காஸ்ட் எபிசோடுக்கான ஃபஸ்ட்டு கொலா புக்கான அரியணை துரோகம் அப்படிங்கிற புக்கு வந்துச்சு. ஸோ அந்த புக்கை எழுதி எனக்காக அனுப்பின விஜய் நவீன் அவர்களே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அந்த புக்கோட ரிவ்யூ நீங்கள் கேட்டு பாருங்கள். அந்த புக்கு ரிவ்யூ வந்து எபிசோடு 10 இருக்கும். அரியணை துரோகம் புக் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு எபிசோடில் இருக்கும். அந்த புக் ரிவ்யூ நீங்கள் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக அந்த புக் ரிவ்யூ நல்லா, அந்த புக்கு ஸ்டோரி நல்லாயிருக்கும். அதை நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் நீங்கள் சொல்லணும், ஆத்தர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் கீழே கொடுக்குறேன். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கும் நம்ம வேலண்டைன்ஸ் டே இல்லைங்களா? ஸோ நம்ம வாழலாம் ஃபேமிலியை பற்றி ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இருக்குது. அது இந்த எபிசோடில் நான் சொல்ல போகிறேன். வணக்கம், வந்தாச்சுங்க பவர் பேக்ட் பாட்காஸ்டர் பவித்ரா. இன்றைக்கி நம்ம வானம் வாழம் சேனலில் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் மட்டும் இல்லைங்க, ஒரு அழகான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம வானம் வாழம் சேனல் ஆரம்பித்து இன்றைக்கி நம்ம 25th எபிசோடில் இருக்கோம், சில்வர் எபிசோடில் இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பாட்காஸ்ட்டில் ஒரு பங்காக இருந்த ஒரு அழகு லிசனர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம பாட்காஸ்ட் எபிசோட்ஸை ஷேர் பண்ண ஒரு அழகு லிசனருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து கேட்காமலே அவங்க வந்து ஸ்டோரி போடுவாங்க, இந்த எபிசோட் நல்லா இருக்குங்க, ரொம்ப இம்பாக்டிங்காக இருக்குங்க, என்னோட டேவையே மூடையே மாற்றின எபிசோடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப ஷேர் பண்ணிங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஹாப்பியாகவும், ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு. ஸோ அப்படி ஷேர் பண்ண ஒரு நபருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட லவ், உங்கள் சப்போர்ட் நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. நம்ம இன்னும் நிறைய பெருசாக வளருவோம். ஏன்னா நம்ம இப்போ வெள்ளி விழா கொண்டாடுறோமா, அடுத்தது வந்து தங்க விழா கொண்டாடுவோம், அப்புறம் வைர விழா அப்படின்னு என்னென்ன விழாக்கள் இருக்கோ எல்லாம் கொண்டாடுவோம். அப்படி எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா நம்மளே ஒரு புதுசாக க்ரியேட் பண்ணி நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா? ஸோ அந்த நோட்டோட இன்றைக்கி நம்ம வேலண்டைன்ஸ் டேக்குள்ளே போகலாம். வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வகையான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாமே பார்க்குற பார்வையில் இருக்குது அப்படிங்கிற சீசன் 1 எபிசோட் 9 ஒரு வகையான எபிசோட் பார்த்துருந்தோம். எல்லாமே பெர்ஸ்பெக்டிவ் சாங் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் நான் சொல்லியிருப்பேன், லவ், ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படிங்கிற மாதிரி உறவுகள் எல்லாமே இங்கே பெர்ஸ்பெக்டிவ் சாங் தான் இருக்குது. அதாவது இப்போ வந்து ஒரு பயங்கரமாக லவ் பண்ணுற பர்சன், இல்லாட்டி ஒரு பயங்கரமாக காதல் இருக்கிற ஒரு பர்சன் வந்து கிட்ட போயிட்டு வாட் இஸ் லவ், வாட் இஸ் காதல் அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, லவ் இஸ் இந்த ஏருங்க, லவ் தாங்க எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இல்லை காதலில் ரொம்ப ஆழ்ந்த காதலில் இருக்கவங்க, ஒரு உறவில் இருக்கவங்க கிட்ட போயிட்டு இருந்து அதுலேருந்து தோல்வி அடைஞ்ச ஒரு நபர்கிட்ட போயிட்டு ஏங்க இந்த மாதிரி வந்து காதல்லாம் என்னங்க, லவ்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லவ்வெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் வந்து அப்படியே சும்மா டைம் பாஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் பயங்கரமாக இருக்கவங்க, ஜாலியாக இருக்கவங்க, வைப் பண்ணுறவங்க கிட்ட போயிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே கேட்டிங்கன்னா, முஸ்தஃபா டோன்ட் வரி முஸ்தஃபா அப்படின்ற மாதிரி பாட்டெலாம் பாடிட்டு அப்படியே ஜாலியாக சொல்லுவாங்க. லவ், ஃப்ரெண்ட்ஷிப் தான் எல்லாமே, ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி. அதே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் பயங்கரமாக தோல்வி அடைஞ்சவங்க, ஏமாற்றம் அடைஞ்சவங்க கிட்ட போயிட்டு வாட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மாங்க, யாரோ கூடவே வருவா, யாரோ பாதையில் போவார், ஆனால் யாரோ என்ன பண்ணும் நம்ம கையில் இல்லையே அப்படின்னு பாட்டு கூட பாடுவாங்க. அந்த அளவுக்கு அப்படி வந்து அப்போ எல்லாமே ஒரு வகையான பெர்ஸ்பெக்டிவ் தானே இல்லைங்களா? ஸோ லவ், ஃப்ரெண்ட்ஷிப் தான் எல்லாமே ஒரு வகையான பெர்ஸ்பெக்டிவ் தான். அப்போ லவ், ஃப்ரெண்ட்ஷிப்னா நீங்கள் நினைக்கிறீங்க, வாட் இஸ் யோர் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டிருப்பேன். அதுவும் இல்லாமல் அதே எபிசோட சொல்லியிருப்பேன், எனக்கு அதை பற்றின ஐடியா இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் அந்த டைமில். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா 5 tips for 20s அப்படின்னு எபிசோட் 13லையும் நான் அதே ஒரு விஷயத்தை நான் கேட்டிருப்பேன். அது வந்து ஒரு இங்கிலீஷ் எபிசோட் அப்படிங்கிறதுனால சரி இங்கிலீஷ் கேட்குற நபர்களுக்கும் நம்ம ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சைக்காலஜிஸ்ட்டும் பெரிய ஆளுங்களாம் வந்து டெஃபினேஷன் கொடுக்கலாம், லவ்னா தான், ஃப்ரெண்ட்ஷிப்னா தான் அப்படின்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வாட் இஸ் யோர் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பேன். ஸோ அந்த எபிசோட் நான் பண்ணும்போது எனக்கு ஒரு வகையான பெர்ஸ்பெக்டிவே இல்லை, லவ், ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த ஒரு ஃபைனிங்லேயே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நான் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அப்படியே சாப்பாடு எடுத்து வாயில் வைக்கும் போது ஒரு கேள்வி எனக்குள்ள, வாட் இஸ் லவ், வாட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப், வாட் இஸ் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் பவித்ரா அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. ஐயோ எனக்கு பதில் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறமா மண்டே உடைக்கிற அளவுக்கு யோசிச்சு ரொம்ப நாள் யோசிச்சு அதுக்கப்புறம் ஒரு வகையான புரிதல் கிடச்சி. என்ன அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும்
ஒரு அளவு கடந்த அன்பு தான் காதல்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த காதல் அப்படிங்கிறது மனுஷங்க கிட்ட மறும் வராது. ஒரு 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 வண்டியை காதலிக்கலாம், இல்லாட்டி நம்ம படிக்கிற படிப்பை காதலிக்கலாம், நம்ம பண்ணுற வேலையை காதலிக்கலாம், இல்லை கலையை காதலிக்கலாம், எதை வேணால் காதலிக்கலாம் இல்லைங்களா? ஸோ அதனால் காதல் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப பொதுவான விஷயம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையும் செக்ஷுவலாக தான் பார்க்குறீங்களா? அப்போ கட்டுப்பிடிக்கிறது, இந்த மொத்தம் கொடுக்குறது, அப்போ இந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது எல்லாமே காதலா? அப்போ வந்து எல்லாமே இங்கே வந்து செக்ஷுவலா அப்படிங்கிற மாதிரி யோசனை வரலாம். ஸோ வந்து அப்போ வந்து அங்கே வந்து அந்த காதலில் ஒரு காமம் சேர்ந்தால் தான் அது ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு புரிதல் கிடச்சிது. அதனால் அந்த மாதிரி யோசிக்கிற நபர்களே, காதலில் காமம் இருந்தால் அது வந்து ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட இங்கே நான் பதிவு பண்ணுறேன், சரிங்களா? ஸோ வந்து இந்த ஒரு புரிதல் கிடச்சதுக்கப்புறமா சரி, அப்போ காதல் அப்படிங்கிறது மனுஷங்களை தாண்டி வேறு எங்கே அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் தெரிஞ்சுது. என்ன அப்படின்னா, சன்னுக்கும் எர்த்துக்கும் ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒரு அழகான காதல் இருக்குது, இவங்களுக்கு இடையில ஒரு அழகான காதல் இருக்குது. இது நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, சன் அப்படிங்கிறது ஒரு வகையான ஒரு வித்தியாசமான குணாதிசயம் இருக்க ஒரு இது. சன் அப்படிங்கிறது ரொம்ப ஹாட்டாக அப்படியே சன்ரைஸாக வெளிப்படுத்துகிற ஒரு வகையான ஒரு விஷயம். அதே எர்த்து பார்த்திங்கன்னா அப்படியே கட்டி அணைச்சி அரவணைப்பு கொடுத்து ஒரு தாய்மை உணர்வை வெளிப்படுத்துகிற ஒரு பிளானட்டாக நம்ம வந்து எர்த்தை பார்க்கலாம். ஆனால் இவங்க 2 பேர் வித்தியாசமாக இருக்காங்க, பட் ஸ்டில் இவங்களுக்குள்ள ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் இருக்குது. எர்த்து வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளை எவ்வளோ லவ் பண்ணுறோமோ, நம்மளை எவ்வளோ கேர் பண்ணுறோமோ, அந்த அளவுக்கு இன்னொருத்தர் நம்ம லவ் பண்ணுவோம், இன்னொருத்தருக்கு கேர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ அது வந்து நம்ம எர்த்துக்கிட்டேருந்து நம்ம நோட்டீஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, எர்த் வந்து தண்ணியும் சுற்றி வரும், அது வந்து ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். எர்த் வந்து சன்னை ரொட்டேட் பண்ண வரும், அது வந்து நம்ம ரொட்டேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ எர்த் வந்து தன்னை சுற்றி வருது, செல்ஃப் லவ், தன்னை வந்து லவ் பண்ணுது. அதே மாதிரி எர்த்து சன்னை சுற்றி வருது பார்த்திங்களா, அது வந்து எர்த்து சன்னுக்கு கொடுக்குற லவ். ஸோ தன்னையும் அது தனக்கும் அது லவ் கொடுக்குது, அது வந்து சன்னுக்கும் அந்த லவ் கொடுக்குது. ஸோ அதனால் இங்கே நம்ம செல்ஃப் லவ் பார்க்க முடியுது. அது வந்து எர்த் வந்து இன்னொருத்தருக்கு லவ் கொடுக்குறது நம்மளால இங்கே தாராளமாக பார்க்கணும். அதனால் உங்களுக்கு நீங்கள் லவ் கொடுக்கலனா இனிமேல் நீங்கள் அவங்களுக்கு லவ் கொடுங்க. அவங்களுக்குள்ளே நீங்கள் லவ் கொடுக்க தான் இன்னொருத்தருக்கும் உங்களால் கண்டிப்பாக லவ் கொடுக்க முடியும். அப்படி உங்களால் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாலும் ஃபைன், உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் லவ் பண்ணுறதுனால இன்னும் ஒரு ஹார்மும் வரப்போகிறது கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ வந்து எந்த ஒரு உறவுலையுமே பவுண்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன தான் ஒரு சேர்ந்து என்ன தான் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், இந்த காதலாக இருக்கட்டும், இல்லாட்டி எந்த ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லாட்டி எந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அங்கே ஒரு வகையான ஒரு பவுண்ட்ரி வேணும். இந்த கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது, நானும் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான பவுண்ட்ரி இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அதை வந்து ஒரு அழகான ஒரு விஷயமாக எர்த் வந்து கடைப்பிடிச்சிட்ருக்கு. ஸோ எர்த்துக்கு இருக்கிற பவுண்ட்ரி என்ன அப்படின்னா, அட்மாஸ்பியர் அப்படிங்கிற பவுண்ட்ரி. என்ன தான் சன்ரைஸ் கொடுத்தாலும் என்னோடய மனுஷங்களுக்கு, என்னோடய பிளான்ஸுங்களுக்கு, என்னோடய செடி கொடிங்களுக்கு, என்னோடய விலங்குகளுக்கு இவ்வளோ தான்ப்பா வேணும் சன்ரைஸ் அப்படின்ற மாதிரி அது ஃபில்டர் பண்ணி நம்ம உயிரினங்களுக்கு அனுப்புது. ஸோ அந்த ஃபில்டர் தான் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து அதே மாதிரி நீங்கள் ஒரு உறவில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பவுண்ட்ரியை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. எங்கே செட் பண்ணணும், எவ்வளோ செட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு செட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். நான் அதை படிச்சுட்டு நான் எங்கேயாச்சும் கற்றுக்கிட்டு கொஞ்சம் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு நான் உங்ககிட்ட ஒரு சீரீஸாக ஒரு எபிசோடாக ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நாங்கள் வில் டூ சம் எபிசோட் ஹவு டு செட் பவுண்ட்ரி அப்படிங்கிறத நம்ம ஒரு எபிசோடாக பண்ணலாம், சரிங்களா? ஸோ வந்து இங்கே வந்து ஒரு பவுண்ட்ரி பற்றி இந்த நம்ம சன் எர்த் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன எப்படி இருக்குன்னு அப்படின்னா, ஒரு டிஸ்டன்ஸு. என்ன தான் நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும், என்ன தான் வந்து எந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு வகையான டிஸ்டன்ஸ் இருக்கணும். ரொம்ப அப்படியே நெருங்கி இருக்கலாம், பட் ஸ்டில் ஒரு அழகான டிஸ்டன்ஸ் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அது வந்து சன்னுக்கும் எர்த்துக்குள்ளே நம்ம பார்க்க முடியும். சன்னும் எர்த்தும் ரொம்ப கிட்டேயும் இருக்காது, ரொம்ப தூரம் இருக்காது. ஆனால் ஒரு வகையான அழகான ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஒரு வகையான ஒரு தூரம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, ஒரு வகையான டிஸ்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம இந்த 2 விஷயத்து மூலியமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி சன்னு எர்த்து ஒரு உறவில் தான் இருக்குது, பட் ஸ்டில் அவங்க 2 பேருக்கு ஒரு வகையான ஸ்பேஸ் இருக்குது. சன்னுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, எர்த்துக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. சன்னோட ஸ்பேஸில் எர்த் வராது, எர்த்தோட ஸ்பேஸில் சன் வராது. அதே மாதிரி நம்ம என்ன தான் ஒரு உறவில் இருந்தாலும் அந்த இன்னொருத்தரோட நபருக்குள்ள ஸ்பேஸில் போயிட்டு நீ அதை பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு அவங்களோட ஸ்பேஸ்க்குள்ளே போகக்கூடாது. அவங்களுக்கு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் வேணும். அதேமாரி நம்மளோட பர்சனல் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வேணும். அதேமாதிரி அவங்களையும் நம்மளோட பர்சனல் ஸ்பேஸில் ரொம்ப அவங்கள போட்டு அலோவ் பண்ணிவிட்டு அப்படி பண்ணோன்னா நம்மளோட மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் ஸ்பாயில் ஆகும். அதனால் உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பர்சனுக்கோட ஸ்பேஸையும் ரெஸ்பெக்ட் பண்ண மதிக்க கற்றுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அந்த நோட்டையும் அந்த ஒரு பர்ஸ்பெக்டிவ் தான் எனக்கு இந்த விஷயத்தை சன் எர்த் மூலிமா கிடச்சிது. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த காதல் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, மனுஷ காதலை தாண்டி இந்த வகையான காதல் இருக்குது அப்படிங்கிறது இது மூலிமா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. சிலர் வந்து மனுஷங்களை காதலிக்கிறத தாண்டி தான் வேலையும் காதலிக்கிறாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கிறது நம்மளோட ஒரு அழகான அழகு லெசனர் தாங்க. அவங்க என்ன அப்படின்னா வந்து ஒரு ஃபிசிக்ஸ் பர்சன். இவங்க
ஸோ பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க ஃபிசிக்ஸ், நெக்ஸ்ட் எம்எஸ்சி முடிச்சு எம்ஃபில் முடிச்சு அவங்க இப்போ பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்ட்டாகவும் இருக்காங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஃபிசிக்ஸில் என்ன சொல்லுவாங்க, அந்த நியூட்ரானு எலக்ட்ரான் அந்த ப்ரோட்டான்லாம் சொல்லுவாங்களே, ஸோ அந்த ஒரு இதையும் ஒரு ஹியூமன் மாதிரி கன்சிடர் பண்ணி இவன் இங்கே போகிறான் இவன் இங்கே வரான், ஓகே இவன் இப்படி போகிறனால தான் அவன் அப்படி வரான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு காதலோடு அந்த ஃபிசிக்ஸை பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஆர்கனைசேஷனாகவும் இருக்காங்க. அந்த பார்ட் ஆஃப் ஆர்கனைசேஷனில் இவங்க வந்து இவங்களுக்கு ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் பிடிக்கும் சரிங்களா. ஸோ அங்கே வந்து ஃபிசிக்ஸ் வேலை தானே இருக்குது. அப்போ வந்து அந்த லவ்வோட அந்த காதலோட செய்யும்போது அந்த வேலையை செம்மையாக செய்கிறாங்க. அதனால வந்து அந்த ஆர்கனைசேஷனில் வந்து இவங்க வந்து ஒரு இர்ரீப்ளேஸ்மெண்ட், ஆனால் இவங்க வந்து எப்படி சொல்கிறது, இந்த பர்சன் பண்ணுற வேலை இன்னொருத்தரால செய்ய முடியாது அப்படிங்கிறது மாதிரி அவங்கள வந்து ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிளாக ஓகேப்பா இவங்ககிட்ட இந்த கொடுத்தா செம்மையாக பண்ணுவாங்கப்பா அப்படிங்கிற ஒரு நிலையில் அவங்கள வச்சுருக்காங்க. ஸோ அது மாதிரி உங்களோட வேலையில் நீங்கள் உங்களோட லவ் உங்களோட காதலை எல்லாத்தையும் போட்டு நீங்கள் பண்ணிங்களா, உங்களை மாதிரி வேலை செய்யறது யாராலையும் முடியாது. அப்போ வந்து ஏங்க நான் ஆல்ரெடி காலங்காலத்தில் எனக்கு ஏஞ்சி போது ரொம்ப கடுப்பாக இருக்குதுங்க. என் பாய்ஸ் சமாளிக்கிறது அவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே என்னோட வேலையை எனக்கு காதலிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறவங்களுக்கு நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்க, சம்பாதிக்க தான் பண்ணுறீங்க. அப்போ வந்து சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்ச துறையில் உங்களுக்கு பிடிச்ச கலையை கற்றுக்கிட்டு கூட சம்பாதிக்கலாம். ஸோ அதனால் இப்போ நீங்கள் பண்ணுற வேலையை நீங்கள் இப்போ ஓகே இப்போ நான் ஒரு வேலையை பண்ணுறேன், அந்த வேலை எனக்கு பிடிக்கல, அப்போ வந்து எனக்கு பிடிச்ச வேலையை நான் எப்படி பார்க்குறது, அந்த துறை அதோட ஸ்கில்ஸை நான் எப்படி கற்றுக்கிறது, அந்த துறைக்கு நான் எப்படி போகிறது அப்படிங்கிறத யோசிங்க. கன்சிடர் திஸ் அஸ் அ யூனிவர்சல் சைன். இது இனிமேலும் திட்டிட்டு அதே வேலையை நீங்கள் பார்க்காதீங்க. பிகாஸ் அப்படி பார்க்க உள்ளுக்குள்ளே ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனு கோவம் டிப்ரெஷன் எல்லாமே வர செய்யும். அதனால் உங்களுக்கு பிடிச்ச துறையை உங்களுக்கு பிடிச்ச ஸ்கில்லை நான் எப்படி போகலாம், எப்படி நான் என்னோடய துறையை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத முயற்சி பண்ணி அதுக்கான ஒரு ஃபவுண்டேஷனை போட்டுட்டு அதில் போய் ஜாலியாக ஜம்முன்னு வேலை செய்யுங்க. பிகாஸ் இங்கே ஹாப்பினஸ் இல்லாததுனால தான், இங்கே லவ் இல்லாததுனால தான் நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வருது. அதனால் இங்கே பிடிக்காத வேலையை செஞ்சு நிறைய காசு சம்பாரித்து உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் நிறைய போய் இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் போய் செலவு பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்ச வேலையில் வேலை செஞ்சு கம்மி சம்பளமாக இருந்தாலும் சரி மனதில் சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் அந்த ஒரு வேலையில் போய்ட்டு நீங்கள் உங்கள் லவ்வை போட்டு இன்னும் நிறைய ஹைட்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ அந்த மாதிரி வந்து தன்னோட இப்போ வந்து எல்லாருக்கும் நிறைய வகையான கலைஞர்கள் இருக்காங்க. டான்ஸு பாட்டு அப்புறம் இந்த சிலம்பம் அது மாதிரி ஒரு கலைகளில் இருக்காங்க. அவங்களாம் தன்னோட வேலையை அவ்வளோ காதலிச்சு அவ்வளோ நேசிச்சு செய்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு கலையை காதலிக்கிற ஒரு கலைஞருக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். நீங்கள் இன்னும் பெரிய ஹைட்ஸ் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத வாழ்த்துக்கிறேன். இன்னும் நிறைய நீங்கள் லவ் நிறைய நம்பிக்கையெல்லாம் போட்டு நிறைய வேலை பாருங்கள், இன்னும் செம்மையான வேலையை பாருங்கள். அப்படி நீங்கள் வேலையை பார்த்துட்டு நம்ம பாட்காஸ்ட்டில் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னை வந்து ஹாய் பவித்ரா நீங்கள் சொன்னீங்களா, நான் என்னோட கலையில் பயங்கரமாக நான் வந்து என்னோட லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வீல் டிஸ்கஸ் அண்ட் நம்ம பாட்காஸ்ட்டில் நம்ம ஒரு இன்டர்வியூவோ சம் கொலாப் எபிசோட பெருசாக ஜாலியாக பண்ணலாம் சரிங்களா. ஸோ அந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அண்ட் இந்த ஒரு இடத்துல இன்னொருத்தவங்கள சொல்ல விரும்பல. ஒரு பயங்கரமான லவ்வோட ஒரு பயங்கரமான காதலோடு தன்னோட வேலையை பண்ணிகிட்டு இருக்க இரண்டு நபர்கள் என்னோட ஃபெலோ பாட்காஸ்டர்ஸ் கதைப்போமா கதைகளை அண்ட் சென்னைக்காரன் பாட்காஸ்ட். கதைப்போமா கதைகளை வந்து யார் ஹெட் பண்ணுறாங்க, யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தட்சாயினி அப்படிங்கிற ஒரு நபர். கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபேவரட்டான இவங்களோட வார்த்தைகளில் அவ்வளோ அழகான காதல் இருக்கும், அவ்வளோ அழகான அன்பு இருக்கும், இவங்க சொல்கிற விஷயங்கள் அவ்வளோ அழகான விஷயங்களாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கேட்கல இது வரைக்கும் கேட்டதில்லை அப்படின்னா அவங்களோட எபிசோட்ஸை கேட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஏன்னா அவங்களோட பெரிய ஃபேன். அதனால் கேட்டு பாருங்கள். அவங்களோட இதுவும் இல்லை, இந்த பாட்காஸ்டிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எந்த வகையான காசும் வராது. பட் வந்து அது 5 வருஷமாக ஒருத்தர் பண்ணிகிட்ருக்காங்க. ஜஸ்ட் ஃபார் த லவ், ஜஸ்ட் ஃபார் என்ன சொல்கிறது, அந்த காதலுக்காக. எனக்கு பேச பிடிச்சிருக்குப்பா, எனக்கு ஷேர் பண்ண பிடிச்சிருக்குப்பா அப்படிங்கிறதுனாலேயே ஒருத்தர் வந்து 5 வருஷமாக பண்ணிட்டுருக்காங்க. அந்த நபர் தான் பிரதீப் அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து சென்னைக்காரன் பாட்காஸ்ட் அப்படிங்கிற ஒரு பாட்காஸ்ட் சேனல் நடத்திட்டு வராங்க. ஸோ அவங்களோட பாட்காஸ்ட் சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்னொருத்தர் புத்தகக்காரன் அப்படிங்கிற செகண்ட் பாட்காஸ்ட் சேனலையும் இவங்க நடத்திட்டு வராங்க. அதனால் அவங்க எபிசோட்ஸும் கேட்டு பாருங்கள். இவங்க எபிசோட்ஸ் எதை பற்றி அப்படின்னா மூவி ரிவ்யூஸ் பற்றி தான் ஒரு சில எபிசோட்ஸ் நான் கேட்டிருந்தேன். மூவி ரிவ்யூஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க எபிசோட்ஸும் நீங்கள் கேட்டு பாருங்கள், ஜாலியாக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். ஸோ அந்த ஒரு நோட்டோட எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி லவர்ஸ் டே. உங்களோட காதல் இன்னும் சிறக்க, இன்னும் உங்களோட பிடிச்ச வேலையை இன்னும் நிறைய லவ்வோட நிறைய நம்பிக்கையோட இன்னும் ஹாப்பியாக நிறைய ஹைட்ஸ் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் விஷ் பண்ணுறேன். இன்னொரு வகையான மக்கள் இருப்பாங்க. எங்கள் வீட்டு கேலண்டர் நல்ல டேட்டை காட்டாதான், வழக்கம் போல லவ் பண்ணுறேன், எனக்கு மட்டும் ஏற்ற பர்சன், மூவி கொட்டி போவேனா, லட்சியத்தை சேர்வேனா, கப்பல் சீட்டை பார்ப்பேனா, கடைசி வரைக்கும் நான் மட்டும்தானா அப்படின்னு வருத்தப்படுற இல்லாட்டி பயப்படுற சிங்கிள்ஸ்க்கு கவலையே படாதீங்க. உங்களுக்கு அது ஏற்ற பர்சன் வருவாங்க கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு எப்படிப்பட்ட பர்சன் தேவை, எப்படிப்பட்ட நபர் தேவை, அவங்க எதுக்கு தேவை, அவங்களோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த படத்தில் சொல்கிற மாதிரி ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு ஆண் தான் காதல் வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு
ஒரு காம உணர்வு வரும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு பெண்ணுக்கும் ஒரு பெண் மேலே காதல் உணர்வு வரலாம், காம உணர்வு வரலாம். ஒரு ஆணுக்கும் ஆண் மேலே காதல் உணர்வு வரலாம், காம உணர்வு வரலாம். சிலருக்குலாம் காம உணர்வு கம்மியாக வரும், அதிகமாக வரும். அதெல்லாம் ஒருத்தர் சார்ந்து இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு எந்த வகையான ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது, எனக்கு எந்த வகையான ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, நான் இந்த செக்ஷுவாலிட்டி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பாருங்க. எந்த வகையான செக்ஷுவாலிட்டியில் இருந்தாலும் தவறு கிடையாது, எந்த வகையான ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் தவறு கிடையாது. அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, தாராளமாக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணலாம். ஸோ அதனால் சிங்கிள்ஸாக இருக்க எல்லா நபருக்குமே கவலைப்படாதீங்க. நம்ம பாட்காஸ்ட்டில் இருக்க ஒரு நபருமே ரொம்ப ஸ்பெஷலான நபர்கள் இல்லையா? அதனால் வந்து உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான எபிசோட் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஸ்பெஷலி ஃபார் சிங்கிள்ஸ் அப்படின்னு போன வேலண்டைன்ஸ் டேக்கு ரிலீஸ் பண்ண எபிசோட் நீங்கள் கேட்டு பாருங்கள். எப்படியும் நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் இந்த எபிசோட் ஷேர் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு ஸ்டோரியில் நான் அதை ஷேர் பண்ணுவேன். அதனால் அந்த எபிசோட நீங்கள் கேட்டு பாருங்கள். அண்ட் கேட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த எபிசோடு வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜான Karika32 அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜும் ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாட்காஸ்ட்கே இருக்கிற ஒரு அழகு மெயில் ஐடியான வாடன்வாழம் @gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கும் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த நோட்டோட உங்களுக்கு மனசார செய்யுங்க. நிறைய காதலோட செய்யுங்க. எந்த வகையான உறவுகளும் இருக்கலாம், உறவுகளை இல்லாமல் கூட இருக்கலாம், சிங்கிளாக இருக்கலாம், கம்ப்ளீட்டாக இருக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணாமலே இருக்கலாம். அதனால் எந்த வகையான தவறும் கிடையாது. உங்களே நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிக்காதுங்க. சொசைட்டி ஃபோர்ஸ் பண்ணுறது, ப்ரெஷர் பண்ணுறதெல்லாம் வேறு. பட் உங்களே நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறீங்களா, ப்ரெஷர் பண்ணுறீங்களா, உங்களுக்கு பிடிச்ச வேலையை பண்ணுறீங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டு பாருங்கள், அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதுலேருந்து நான் எப்படி வளருது, இதுக்கப்புறம் நான் எப்படி ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிறத நோக்கி போங்க. அந்த நோட்டோட சொல்லி மனசுக்கு பிடிச்ச மனசார செய்யுங்க, மனசுக்கு பிடிச்சிட்டு நிறைய காதலோட செய்யுங்க. அது சமைக்காத இருந்தாலும் சரி, வேலை பார்க்குறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, நிறைய லவ் போட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட நான் முடிக்கிறேன். இது போன்ற வேறொரு அழகான எபிசோட சந்திக்கும் வரை பேச்சால் வார்த்தைகளால் பிரபஞ்சத்தை பல பார்க்கும் பவித்ரா சைனிங் ஆஃப்.